அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதாவது நாளைய நாள் மாசி மகமும் மாசி மாத பௌர்ணமியும் சேர்ந்த சிறப்பு பெற்ற நாளாகும். அந்த நாளில் நாம் புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராடும் பொழுது நமக்கு 7 ஜென்ம பாவங்களும் தீர்ந்துவிடும். ஆனால் எல்லோராலுமே புனித நீர்நிலைகளுக்கு சென்று அந்த வழிபாட்டை செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு வீட்டிலேயே அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்மக்கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்மக்கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மாசி மகம் என்பது புனித நீராடலுக்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய நாளாகும். வருண பகவானுக்கு சிவபெருமான் அருள் செய்த தினம் என்பதால் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதும், பூமியை காப்பதற்காக திருமால் வராக அவதாரம் எடுத்த தினம் என்பதால் பெருமாளை வழிபடுவதும், தட்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக பார்வதி தேவி அவதரித்த தினம் என்பதால் அம்பிகையை வழிபடுவதும், முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை ஈசனுக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் என்பதால் முருகன் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக இந்த மாசி மகம் இருக்கின்றது. மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலுமே புனித நதிகள் அனைத்திலும் கங்கை கலந்திருப்பதாகவும் இந்த நாளில் நீர்நிலைகளில் அமிர்தம் கலந்திருப்பதாகவும் சொல்லப்படும். அதனால் தான் இது புனித நீராடலுக்கு நன்னாளாகவும் சொல்லப்படுகிறது. மாசி மகம் நீராடல் என்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதன் விளைவாக நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகிய அனைத்தும் நீங்குவதற்குரிய நாளாகும். மேலும் நட்சத்திரங்களில் மகம் நட்சத்திரம் தனி சிறப்பு வாய்ந்தது. இது பலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சிறப்பான நட்சத்திரம். அதிலும் மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணையும் நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளையே நாம் மாசி மகம் திருநாளாக கொண்டாடுகின்றோம். மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் ஏற்ற நாள். மாசி மகத்தன்று நதிகள், கடல்கள், குளங்கள் ஆகியவற்றில் நீராடுவது புண்ணிய பலன்களை கொடுக்கும். இந்த ஆண்டு இந்த மாசி மக திருநாள் பிப்ரவரி 24 சனிக்கிழமை அன்று வந்திருக்கின்றது. மாசி மகம் என்பது வருண பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் வருணனுக்கு அருள் செய்த தினமாகும். தன் நலன் பெற்றதைப் போலவே இந்த நாளில் புனித நீராடி வழிபடுபவர்களின் பாவங்களும் தோஷங்களும் தீர வேண்டும் என வருண பகவான் வேண்டிக் கொண்டதாலேயே இந்த நாள் புனித நீராடுவதற்கு உரிய நாளாக சொல்லப்படுகிறது. அதே போலவே கோவில்களில் தீர்த்த உற்சவம் இந்த நாளில் நடத்தப்படுவதும் வழக்கம். மற்ற இடங்களில் நீராடுவதை விட கும்பகோணம் மகாமகம் குளத்தில் மாசி மகத்தன்று நீராடுவது சிறப்பானது. மற்ற இடங்களில் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக அனைவரும் கங்கையில் சென்று நீராடுகின்றனர். ஆனால் அந்த கங்கையை தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாகவும் சொல்லப்படுகிறது. கும்பகோணம் மகாமகம் குளத்தில் வருடந்தோறும் நடைபெறுவதை மாசி மகம் நீராடல் என்றும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மாசி மகத்தை மகாமகம் என்றும் கொண்டாடுகின்றோம். அதனால் கங்கை விட புனிதமானது கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடுவது. மாசி மகத்தன்று நாட்டில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் தங்களின் பாவங்களை போக்கி புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக மகாமகம் குளத்தில் எழுந்தருளுவார்கள். அன்றைய தினம் மகாமகம் குளத்தில் நீராடுபவர்களுக்கு இந்த 9 நதிகள் அனைத்து நலன்களையும் வழங்குமாம். ஆனால் அனைவராலும் கும்பகோணம் சென்று மகாமகம் குளத்தில் மாசி மகமன்று நீராட முடியாது. இப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே நவ நதிகளில் நீராடிய பலன்களை பெற்றிடலாம். அதாவது கங்கை, யமுனை, கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதா, காவேரி, சரஸ்வதி, துங்கபத்ரா, சரையு ஆகியவையே நவ நதிகளாக போற்றப்படுகின்றன. இந்த 9 நதிகளிலும் நீராடிய பலனை பெற வேண்டும் என்றால் மாசி மகம் தினத்தன்று காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி விட்டு ஒரு சொம்பு முழுவதும் நீர் நிரப்பிக் கொள்ளுங்கள். பிளாஸ்டிக், எவர் சில்வர் தவிர
பித்தளை, செம்பு, மண் என ஏதாவது ஒன்றால் ஆன செம்புல் மட்டும் நீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். இதில் வாசனை திரவிய பொடி இருந்தால் அதை சிறிது போட்டு விடுங்கள். இல்லை என்றால் சிறிது மஞ்சள் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்து அதன் மீது 2 பூக்களை போட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். கங்கை, யமுனை, நர்மதா, காவிரி, கோதாவரி, துங்கபத்ரா, சரஸ்வதி, சரையு ஆகிய நதிகளை எங்களால் நேரில் வந்து உங்களை தரிசித்து நீராட முடியாது. ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள இந்த செம்பு தண்ணீரில் எழுந்தருளி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருளி எங்களின் பாவங்கள் தோஷங்களை நீக்கி அருள வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த சொம்பு தண்ணீரை வீட்டில் உள்ள அனைவரும் சிறிதளவு தங்களின் தலையில் தெளித்து கொண்டு குளிக்கலாம். அல்லது அந்த தண்ணீரை வீட்டில் உள்ள அனைவரையும் பகிர்ந்து தாங்கள் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கலாம். இப்படி செய்வதால் 9 புனித நதிகளில் நீராடிய பலனை நம்மால் வீட்டிலிருந்தே பெற முடியும். மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவதுதான் இந்த மாசி. மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாகும். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு. மாசி மகம் நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜாதகத்தை ஆழ்வார் என்பது மாசி கயிறு பாசி படியும் என்பதும் பழமொழி. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பு. காரடையா நோன்பு என்று இதனை கொண்டாடுவார்கள். பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கிறோம். இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களையும் செய்கிறோம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிக மிக விசேஷமானதுதான் இந்த மாசி மாதம். இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்லுவார்கள். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாளில்தான் மாசி மகம். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவார்கள். இந்த ஆண்டு மாசி மகம் திருவிழா 24ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. பௌர்ணமி திதி பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 10 மணி வரை உள்ளது. மகம் நட்சத்திரம் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. இதனால் பிப்ரவரி 24ஆம் தேதி காலை முதல் மாலை வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நீராடலாம். மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நந்தியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை. அது மட்டுமன்றி மாசி மகம் அன்று புனித நீராடல் என்பது 7 ஜென்ம பாவங்களையும் அடியோடு போக்கும். சிம்ம ராசியில் குரு பயணம் செய்யும் பொழுது மாசி மகம் நாளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகா மகம் கொண்டாடப்படுகின்றது. இது இந்தியாவின் வட பகுதிகளில் இதனை கும்பமேளா என்பார்கள். ஜோதிட ரீதியாக பார்த்தால் கும்ப ராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கிறோம். அதே போலவே கும்ப ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகமகம் என்றும் சொல்லப்படுகிறது. இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும். வருண பகவான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பிடித்த போது கடலில் மூழ்கி இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார். அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் பாலித்தார். வருண பகவான் தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகமாகும். இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்கள் போக்கிவிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக்கொண்டாராம். அதனை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தார். வருண பகவானுக்கு முழுமையான தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாகும். மாசி மகம் அன்றுதான் பார்வதி தேவி காலிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினார். அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயணியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம் திருநாள் தான். மாசி மகம் அன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாகும். கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான். சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசி மகத்தில்தான். மாசி பௌர்ணமியில் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்த நிகழ்ச்சிக்கு காமதகனம் என்று அழைக்கப்படுகிறது. உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் இந்த மாசி மகம்தான். சொந்த வீடு, நிலம் வாங்க
நினைப்பவர்கள் வராக பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதற்கு ஒரு கலச செம்பில் சுத்தமான நீர், பச்சை கற்பூரம், துளசி, வில்வம், விபூதி, மலர் போட்டு புனித நீராடலாம். குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்து வழிபடலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.